த கிரேட் மணிரத்னா. இவர் தான் ஃபர்ஸ்ட் சீசனோட அந்த பர்சனாலிட்டி. நான் என்னோட போன பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். இவரை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ இந்த பர்சனாலிட்டி இவர் தான். நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சனாலிட்டி. ஒன் ஆஃப் த சார்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் த லெஜண்ட் இன் இந்தியன் சினிமா. லைக் இன்னைக்கு வர எல்லா டேரக்டர்ஸுமே இவரோட பெஞ்ச் மார்க்கை பிரேக் பண்ணு சொல்லி தான் வருவாங்க. அவங்களுக்குள்ள பெஞ்ச் மார்க் கண்டிப்பாக அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, பிகாஸ் இண்டிவிஜுவாலிட்டி ஆப்வியஸ்லி. பட் எல்லா டிரெக்டர்ஸுமே உள்ள ஒரு ஆசை இருந்திருக்கும், இவரை மாதிரி வரணும், இல்லைன்னா இவரை விட மேலே போகணும். பிகாஸ் அவர் அந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. மணிரத்னம் பற்றி பேசும்போது கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசி தான் ஆகணும். பிகாஸ் ஹீ பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் த தமிழ் சினிமா. ஸோ தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்தோம்னா 90s 50ஸ்க்கு முன்னே 1950s ஆர் 1940s அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ் சினிமா வாஸ் இன் இட்ஸ் வெரி ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். அது ஏன் நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்கிறேன்னா, அந்த டைம் வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற ஆடியன்ஸஸுக்கு என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ராஜா பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ட்ராமா பேசிக்காக. ஸோ ராஜா பாட்டு ட்ராமா வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு இந்த ராஜா ராணி கதைகள், புராணங்கள்ல வந்து வர கரை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கதைகளை தான் மெயினாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு டைம் லைனுக்கு அப்புறமா நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. ஸ்வதேசி நாடகங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. 1950ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்வதேசி நாடகங்கள் தான் மெயினாக இருந்துச்சு. ஸோ அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு சொல்லி அதை படங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ராஜா பாட்டு தான் மேஜராக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் சினிமாவில் வந்து நிறைய ராஜா பாட்டு நாடகங்கள் இருந்துச்சு. அதை எப்படி சொல்கிறோன்னா, தமிழ் சினிமாவில் இருக்கிறது மட்டும் இல்லை, நார்த் இந்தியாலையும், அதாவது இந்தியன் சினிமாவோட அந்த நார்த் சைடில் இருக்கிற இந்தியன் சினிமாவோட பாட்டுலையும் நிறைய இந்த ராஜாராணி கதைகள் தான் மெயினாக ப்ளே பண்ணிட்டு தான். சவுத் இந்தியாவில் வரும்போது அதுதான் இருந்துச்சு. ஆனால் சத்யஜித் ரேன்னு ஒரு மனுஷன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஸ்டிக்மாவை உடைச்சு ஒரு இன்னொரு லெவலுக்கு, அதாவது இந்த ட்ராமாலேருந்து சினிமாக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷனை இனிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரொம்ப நாள் இது கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அன்டில் 1950s. ஆஃப்டர் 1950s 2 லெஜெண்டரி ஆக்டர்ஸ் வந்து தான் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு யூஸ்வலாக நம்ம ஒரு கதையை பண்ணுறதை விட சோஷியல் காசஸ், மாடர்ன் சொசைட்டியோட ஷேடோஸ், இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய கதைகள் வர ஆரம்பிச்சது. அந்த 2 லெஜெண்டரி ஆக்டர்ஸ் தான் எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன். இவங்க 2 பேரும் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. லிட்ரலி அவங்க எப்படின்னா, ஆக்டிங்கோட வேரியஸ் டைமென்ஷன்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆக்டிங்னா ஜஸ்ட் சும்மா நீங்கள் வசனங்கள் பேசுகிறதும் எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டுறதும் மட்டும் இல்லை, அதை எப்படி போர்ட்ரே பண்ணும், அதை எக்ஸாக்டாக எப்படி பிஹேவ் பண்ணுன்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அது பெரிய விஷயம். அது அந்த காலத்தில் அவங்க பண்ணது பெரிய விஷயம். பிகாஸ் ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருந்த ஒரு காலகட்டம். நிறைய எப்படி சொல்கிறது, சோஷியல் காசஸ் பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு டேபு அப்படியே சொசைட்டிக்குள்ள எக்ஸிஸ்டிங்காகவே இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க கொண்டு வந்தது தான் இந்த சோஷியல் காசஸை பற்றி உள்ள சினிமா. ஸோ அந்த ட்ராமாலேருந்து சினிமாவுக்கு வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஜனங்களுக்கு வந்து அது புதுசாக ஏதோ ஒரு இன்வென்ஷன் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது போக போக அவங்க அதை பழகிட்டாங்க. பிகாஸ் எம்ஜிஆரோட கத்தி சண்டை பார்க்குறதும் சிவாஜியோட நடிப்பை பார்க்குறதும் ரெண்டுமே அது ஒரு ரெகுலர் ஆகுதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் நான் அதை என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இன்னைக்கு இந்த ஒரு தசாவதார மாதிரி ஒரு படம் நம்ம சொல்கிறோம். ஐயோ, கமல் சார் வந்து 10 வேஷத்தில் நடிச்சிருக்காரு, சிவாஜி கணேசன் நவராத்திரியில் 7 வேஷத்தில் நடிச்சிருக்காரு வித்தவுட் எனி டெக்னாலஜி, 9 வேஷத்தில் நடிச்சிருக்காரு. சாரி, அந்த நவராத்திரி படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 வேஷத்தில் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாமல் அவர் பண்ணார். 10 வேஷத்தில் இன்னைக்கு கமல்ஹாசன் நடிச்சிருக்காருன்னா 9 வேஷத்தில் சிவாஜியும் நடிச்சிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவோட அந்த ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ இந்த ஜென்ரேஷனில் இனிஷியேட் பண்ணல, அந்த ஜென்ரேஷனில் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் தமிழ் சினிமா வாஸ் ரூலிங் பை தீஸ் 2 லெஜெண்ட்ஸ்.
அதுக்கெல்லாம் நிறைய ஆக்டர்ஸ் வந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் வர ஆரம்பிச்சது. ஆனா ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 1950ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த ஒரு கதைக்களம் வந்து ஒரே மாரி இருக்க ஆரம்பிச்சது. லைக் புதுசா ஒண்ணுமே இல்ல. எப்பவுமே நம்ம ஆடியன்ஸஸ்க்கு புதுசா குடுக்கணும். பழைய விஷயத்த கூட புதுசா புது பாட்டில்ல குடுத்தாலும் போதும். ஆனா அது கூட இல்லாம, அதே பாட்டில்ல ஸ்டிக்கர மட்டும் மாத்தி 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 குடுத்துட்டு இருந்தாங்க. அது அ திருப்தி இல்லாம ஆடியன்ஸ கொஞ்சம் ஏங்க வச்சது. அப்பதான் புது செட் ஆஃப் டைரக்டர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. ஒரு 5, 6 பேர். அவங்க வந்து தமிழ் சினிமாவ அப்படியே அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க. அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றது தான் மெயினான நம்ம இன்னைக்கு பார்க்குற தமிழ் சினிமாவோட அந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதே அந்த 5, 6 டைரக்டர்ஸ் தான். அவங்க வேற யாரும் இல்ல. கே. பாலச்சந்தர், மகேந்திரன், பாலு மகேந்திரா, பாரதி ராஜா இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து அந்த ஒரு ட்ராமாட்டிக் டச் இருந்த தமிழ் சினிமாவுக்கு அந்த ரியலிஸ்டிக் டச்சை கொடுத்தாரு. அதாவது இந்த ட்ராமாவையும் ரியலிஸ்டிக்கான இன்சிடென்ட்ஸையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி கே. பாலச்சந்தர். அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இமோஷன்ஸை போர்ட்ரே பண்ணுறதுல ஹீ ஹேஸ் அ வெரி கிரேட் அந்த ஒரு ஒரு ஹேண்ட்ஸ் டவுன் எக்ஸ்பீரியன்ஸே வச்சிருக்காரு அவர். அதை அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இமோஷன்ஸை அப்படியே அடிச்சு போடுறதுல ஹீஸ் அ எக்ஸ்பர்ட். அதனால தான் அவரோட படங்கள்ல இன்னைக்கு வர ஒரு ஸ்டடி மெட்டீரியலாகவே இருக்கு. அது மாதிரி தான் பாலு மகேந்திரா. அவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுல கிங். அவரை மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணால் தமிழ் சினிமாவில் யாருமே இல்லாமல் இருந்தாங்க ஒரு டைம் வரைக்கும். அவர் வந்து டிஃப்ரெண்டான சோஷியல் காசஸ் பற்றி உள்ள படங்கள்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்தார். மூன்றாம் பிறை வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் அவரோட படங்கள்ல. அப்பா அந்த படம்லாம் நம்ம ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்தாலும் சலிக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாரதி ராஜா சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். பாரதி ராஜா சார் எப்படின்னா அது வர கிராமங்களில் வர காட்சிகள் வந்து எப்போவுமே கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக இருக்கும். ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்கும். லைட்டாலாம் இல்லை, நல்லா ட்ரமேட்டிக்காக தான் இருந்துச்சு. பட் அவர் தான் உண்மையான இந்த ஒரு கிராமத்து கதையான உண்மையாகவே எப்படி இருக்கும் அப்படி அந்த ஒரு ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட்டாகவே வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். இப்படிதான்றா ஒரு வில்லேஜில் இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும், ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. அது வர வில்லேஜஸ்னா பட்டிக்காட்டா அந்த ஒரு டேர்ம்லேயே இருந்துச்சு. அது அவரோட படங்கள் தான் மெயினாக அந்த ஒரு டேர்மை தூக்கி எறிஞ்சு வில்லேஜஸ் வந்து உண்மையை சொல்ல போனால் அவங்களோட அந்த ரொம்ப அவங்கள சுத்தமான வந்து அந்த ஒரு கேரக்டரை வந்து வெளியே காட்டினா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் அது. அதனால தான் இன்னைக்கு நம்ம நிறைய கிராமத்து கதைகள் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிராமத்துல தான் நிம்மதி இருக்குன்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு படங்கள் நிறைய பண்ணிட்டாரு. இட் பிகேம் an எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ அதுக்கப்புறம் மகேந்திரன் சார், அவர் தான் நான் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில் நடிப்புன்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக போர்ட்ரே பண்ண சொன்னார். பிகாஸ் அது வரைக்கும் ரஜினிகாந்த் எல்லாருமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். முள்ளும் மலரும்னு ஒரு படம் எடுத்தார். வேற லெவல். அந்த படத்தில் ரஜினிகாந்த்னு சொல்கிற ஒரு ஆக்டரோட ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வந்துட்டார். அட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், எக்ஸ்ட்ராடினரி திங் நான் சொல்லுவேன். நம்மெல்லாம் இன்னைக்கு நிறைய டைரக்டர்ஸை பற்றி பேசுகிறோம். வெற்றிமாறன் சாரை பற்றி சொல்கிறோம், லோகேஷ் கனகராஜை பற்றி சொல்கிறோம், ஏன் மணி சாரை பற்றி கூட நம்ம பேசுகிறோம், சங்கர் சாரை பற்றி பேசுகிறோம். இவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு அவங்களோட இன்டென்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதே நான் சொன்ன அந்த 4 டைரக்டர்ஸ் தான் மெயினாக. இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் இவங்க 4 பேர் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1990s வரைக்கும் தமிழ் சினிமா வாஸ் இன் இட்ஸ் டிரான்சிஷன் ஃபேஸ். ஏன்னா இப்போதான் 2 மேஜர் ஹீரோஸ், அதாவது எம்ஜிஆர் சிவாஜியை ரீப்ளேஸ்மெண்ட்னா அப்படி சொல்லனா, நான் சொன்னது ஒரு அந்த ஒரு மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு பொசிஷனில் ரீப்ளேஸ் பண்ணது ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன். கமல்ஹாசன் சாரும் ரஜினிகாந்த் சாரும் இவங்க 2 பேரோடையும் அந்த படங்கள் தான் சொசைட்டியில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு, எஸ்பெஷலி ரஜினிகாந்த்.
ஏன்னா தலைவரோட படங்கள் எப்பவுமே அது நேஷனல் வைட் பேச ஆரம்பிச்சது. ஹி பிகேம் அ ஐகான் இன் இந்தியா அதுக்கு முன்னாடியே. பிகாஸ் பிளட் ஸ்டோன் ஒரு ஹாலிவுட் மூவி வந்துச்சு 1990s. ஹாலிவுட் மூவில நடிச்ச முதல் தமிழ் ஆக்டர் அந்த ஒரு லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஹி பிகேம் வெரி ஃபேமஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் சிவாஜி கணேசனுக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் தான் உலகத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தமிழ் ஆக்டர். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் பிகேம் சச் அன் ஆக்டர். ஸோ அவருக்கெல்லாம் பயங்கரமான ஃபேன் பேஸ் இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலி எப்படி சொல்றது, அவரோட உண்மையான ஃபேண்டம் என்னன்னு தெரியாது. ரொம்ப கிரேசியான ஒரு ஃபேண்டம் வச்சிருந்தாரு. அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்த அவரை கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங் இதுக்குள்ள அவர் வர ஆரம்பிச்சதெல்லாம் 1990s அப்புறம் தான். அதுக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு அந்த ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கு பிறகுதான் லைக் அவருக்கு அந்த ஒரு எப்படி சொல்றது, கமலஹாசன் சார்னா நடிப்பு உலகநாயகன், அதே மாதிரி ரஜினிகாந்த்னா சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் வந்த பிறகு தே ஸ்டார்டட் கண்ட்ரோலிங் த மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை லிபரலைஸ் பண்ணிட்டாங்க. யாருக்கு வேணாலும் என்ன டைப் ஆஃப் படம் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஃப்ரீடத்தினால தான் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவோட அந்த ஒரு டிரான்சிஷன் கம்ப்ளீட் ஆச்சு ஃப்ரம் 1990s. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட பிளான்ஸ் அண்ட் அவங்களோட ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களோட அந்த ஒரு மார்க்கெட் லிபரலைசேஷன், அதாவது தமிழ் மார்க்கெட்டோட அந்த ஒரு பாப்புலாரிட்டிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட்டில் இதெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு தமிழ் சினிமா ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஏகப்பட்ட பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ், ஒரு ஆள் ஒரு 2 பேர்லாம் இல்லை, எத்தனையோ பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அது. அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ்னால டெவலப் ஆகி வந்தது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற தமிழ் சினிமா. அதுக்கப்புறம் மணி சார் வந்தார், சங்கர் சார் வந்தார், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் வந்தாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தாங்க. ஏன்னா ஒரு டைமில் எம்எஸ் விஸ்வநாதன் சார் தான் மெயினாக மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் தான் எல்லா படத்துக்குமே போடுவார். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இளையராஜா சார் வந்தார். ராஜா சாரோட சாங்ஸ் தான் எப்பவுமே இருக்கும். ஒரே நாளில் 8 படத்துக்கெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணுவார். அந்த லெவலுக்கெல்லாம் இருந்தது ஒரு டைமில். ஒரே நாளில் 8 படம் ரெக்கார்டிங்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் மேலே வர ஆரம்பித்தாங்க. ஒரு ஒரு மெயின் மொனப்புல இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் டைரக்டர்ஸ் வந்தது 1990s அப்புறம் தான். தமிழ் சினிமாவோட ரெவல்யூஷன் இஸ் நாட் ஜஸ்ட் வித் மூவி ரிலீஸ், அதெல்லாம் அது மட்டும் இல்லை. ஒரு மூவி மேக்கிங்கை தாண்டி மியூசிக் டைரக்ஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு ஆல்பம்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே உள்ளே வந்தது 1990s அப்புறம் தான். ஸோ இட் வாஸ் அ வெரி பீக் டைம் ஆஃப் தமிழ் சினிமா. இன்றைக்கி நம்ம பார்க்குற பீக்லாம் இல்லை, 1990s வந்த பீக்லாம் தூக்கி சாப்பிட்டுடுச்சு, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா மேஜர் பாம்பிங், அது ஒரு மேஜர் பாம்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே வெடி மொத்த போலீஸ் ஸ்டேஷன் க்ளோஸ்ன்னு சொல்கிறலாம் மாதிரி ஒரே பாம்ப் கம்ப்ளீட்டாக தமிழ் சினிமாவோட அந்த ஒரு ஃபேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ட்ரான்சிஷன். அதுக்கப்புறம் தான் திஸ் கை கேம், த கிரேட் மணிரத்னம். இவர் வந்து 1985 to 2000 அந்த ஒரு டைம் லைனில் இவர் பண்ண மூவிஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக மாறிச்சு. நம்ம எப்படி பாலச்சந்தரோட சினிமாஸை நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக பார்க்குறோம், பாலுமகேந்திரோட படங்களை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி இவரோட படங்களையும் பார்க்கணும். பிகாஸ் அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்ஸை பிரேக் பண்ணவர் இவர். ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி நான் லீனியரான ஒரு ஸ்டோரி ஆர் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கொண்டு வந்த இவர் தான். ஸோ இவரோட ஆரம்ப கால படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதே ட்ராமேட்டிக் ஸ்டீரியோ டைப்ஸ் இருந்துச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி அந்த ஒரு காலகட்டத்தில் டிமாண்ட் அப்படி தான் இருந்துச்சு. பட் இவரோட ஃபஸ்ட்டு படம் பல்லவி அனுப்பலி வாஸ் அ கன்னடா மூவி. ஸோ அந்த ஒரு படத்துக்கு அப்புறமா இவர் மெதுவாக அவரே அவருக்குள்ளேயே அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சது. லைக் ஹவு அந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோட ஒரு அப்ரோச்சே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அந்த ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி
வேறுபட்டு அவர் வேற ஒரு லெவல் ஆஃப் ஒரு டிரெக்டரா சேஞ்ச் ஆயிட்டாரு. அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கல. லைக் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டேன்னு சொல்ற மாதிரி இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் வந்து அபாரமான வளர்ச்சி. அபாரமான வளர்ச்சின்னா நம்ம ஒரு டைரக்டரோட பீக் எப்படி இருக்குமோ அந்த பீக்குக்கு போயிட்டார். அவருக்கு அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலனா எப்படி சொல்ல, சொர்க்கம்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு பீக்கு போயிட்டாரு. ஒரு ஆக்டரோட பீக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் மணிரத்னத்தோட பீக். உண்மை சொன்னா ஒரு டைம்ல மணிரத்னம் நடிக்கிறதுக்கு ஒரு படத்தை கூப்பிட்டாருன்னா அதுக்கு மீனிங் அந்த ஆளுக்கு நடிப்பு தெரியும், அந்த ஆளுக்கு நல்லாவே நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் செட் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி தான். ஸோ அந்த பல்லவி அனுப்பல்லவிக்கு அப்புறம் அவர் நிறைய செட் ஆஃப் சினிமாஸ் பண்ணாரு. அந்த சினிமாஸ் எல்லாருமே எப்படி சொல்றது, ஆல் டைம் கிளாசிக்ஸ். ஆல் டைம் கிளாசிக்ஸ். நான் என்னோட ஃபேவரட்னா அவரோட படங்கள்ல ரோஜா. பா அது ஒரு அன்அஃபிஷியல் ஒரு ட்ரையாலஜி மாதிரி. அது ஒரு 3 டெரரிசம் ட்ரையாலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோஜா, பாம்பே அண்ட் தில்சே. இந்த 3 படங்களுமே ஒரு டிஃப்ரெண்டான லெவல் ஆஃப் மூவிஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் அ ரெகுலர் மூவிஸ். ஸோ ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு டைப்பாக இருந்துச்சு. அதாவது டெரரிசத்தோட பேசிக் ஐடியாலஜி என்னன்னு அதில் போட்டிருந்தோம். அவர் அதை டிஸ்கஸ் பண்ணுவார் அந்த ஸ்க்ரீன் பிளேல. அதாவது நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த காமன் மேன், இட் வாஸ் ஆல்சோ ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ டெரரிஸ்ட். அந்த ஒரு கான்செப்டை ரோஜா மூவில சூப்பராக போர்ட்ரை பண்ணாரு. அந்த டெரரிசத்தோட அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடை அவங்க ஏன் அதை பண்றாங்க, நம்ம எல்லாருங்க ஏன்டா நீங்க இப்படி பண்றீங்க, உலகத்துல நிம்மதி இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒரு கேட்குற கேள்வியை அவர் படத்தை வெளியே கேட்டாரு. எக்ஸலண்ட். அந்த மாதிரிலாம் ஒரு டைரக்டரால திங்க் பண்ணணும்னா ஹி நீட் சச் அ கிரியேட்டிவ் மைண்ட். வேற லெவலான ஒரு ஸ்க்ரீன் பிளே அவர் ரைட் பண்ணார் நிறைய படங்கள்ல. அலைப்பா இதே மாதிரி ஒரு ரொமான்டிக் மூவியை காட்டணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஐ வுட் சே. பிகாஸ் அது வர ரொம்ப எப்படி சொல்றது, அது வர ரொமான்டிக் மூவிஸ் வந்து ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு காதல், ஒரு ரோஜா பூ, ஒரு லவ் லெட்டர், அந்த மாதிரி இருந்த தாண்டி ரியாலிட்டி ஆஃப் லவ் ஸ்டோரிஸ் அதை சூப்பராக போர்ட்ரே பண்ணிட்டார் அலைப்பாயுதையில். அலைப்பாயுதையை விட தமிழ் சினிமாவில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒத்துக்கிறேன். 96ன்னு ஒரு படம் வந்துச்சு, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, எஸ். பட் அலைப்பாயுதை வாஸ் ரியாலிட்டி. ஆக்சுவலி அதில் வந்த ஸ்டோரி எல்லாமே ரியாலிட்டி. அது நாட் ஜஸ்ட் அ ஜோக். அந்த ஒரு அந்த எப்படி சொல்ல, சென்னை எலக்ட்ரிக் ட்ரெயினில் வர காதல், அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எனக்கே நிறைய பர்சனல் ஸ்டோரிஸ் தெரியும் அந்த மாதிரி. ஸோ அது அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் ராவணன். வா, ஒரு புராணத்தை மாடர்னைஸ் பண்ணுற காட்டுறதெல்லாம் பியாண்ட் அவர் இமேஜினேஷன் நான் சொல்லுவேன். பிகாஸ் இல்லை, இப்போ பாருங்க, மகாபாரதத்தெல்லாம் நம்ம ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் எப்படி சொல்றது, அது வர மகாபாரதன்றது வந்து ஒரு 2 ஃபேமிலிஸுக்குள்ள கிளாஷ். அதில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஃபேக்சுவல் கொஷின்ஸ் வரும், ஏகப்பட்ட. பிகாஸ் இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் திங். நிறைய சென்சிட்டிவான இஷ்யூஸுக்கு ஒரு பாத் பே பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ஒரு விஷயம். ஆனால் அதை சூப்பராக போர்ட்ரே பண்ணிட்டாரு. வேற லெவலில் அதை போர்ட்ரே பண்ணிட்டாரு. எல்லா ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா, வேர்ல்ட் கிளாஸ் மூவி. அதே மாதிரி எத்தனையோ வருஷம் எடுக்காமல் இருந்த பொன்னியின் செல்வன் மூவி எடுத்துட்டாரு. நான் ஒத்துக்கிறேன், அந்த மூவியில் அங்கே இங்கே சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. எத்தனையோ வருஷமா அது ஒரு கேர்ஸாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. எத்தனை பேர் ட்ரை பண்ணி நடக்காமல் போன ஒரு படத்தை இவர் நடத்தி காட்டிட்டார். அதே பெரிய விஷயம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து பண்ணணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து போல்டான மூவ். இட் ரிக்வயர்ஸ் that kind of a courage to do it.
ஹி இஸ் சச் அ பிரேவ் பர்சன் இன் தமிழ் சினிமா. அவரால் மட்டும்தான் அந்த சினிமாவை எடுக்க முடியும். கண்டிப்பாக அவரால் மட்டும்தான் முடியும். பிகாஸ் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுகளை மேனேஜ் பண்ணும். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த படத்தில் நடித்த ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆக்டட் ரியலி வெரி வெல். அண்ட் அவங்க மணிரத்னத்துக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்டை கரெக்டாக காட்டினாங்க. அவரோட அந்த ஒரு ஸ்டோரியை சூப்பராக இது பண்ணிட்டாங்க. அந்த படம் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் படித்த பொன்னியின் செல்வன் மாதிரியே இல்லை. ஒத்துக்கிறேன். பிகாஸ் நானும் பொன்னியின் செல்வன் படித்த போது நான் சின்ன வயசில் அந்த புக்கு படித்தேன். ஸோ அந்த புக்கு படித்த போது எனக்கு அந்த ஒரு ஞாபகம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. இது படமாக வருதுன்னெலாம் சொன்னபோது எனக்கு அந்த கதை தான் மெயினாக ஞாபகம் இருந்துச்சு. நம்ம அந்த ஹோல் ஸ்டோரியை நம்ம படித்தது எல்லாமே அந்த ஒரு வல்லவராயனோட அந்த வந்தியத்தேவன் கேரக்டரோட நம்ம அந்த ஒரு மெயின் ஃபோக்கஸில் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அவரோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ அந்த ஒரு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததுனால நம்மளால் ஏற்றுக்க முடிய கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் அதை பாகுபலி கூடலாம் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. கைஸ், பாகுபலி வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி மூவி. இந்தியன் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஐகானிக் மூவி. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லலை, ஒத்துக்கிறேன். பட் பொன்னியின் செல்வன் வாஸ் வெரி க்ளோஸ் டு த ஹிஸ்ட்ரி. பாகுபலி இஸ் பியூர் ஃபிக்ஷன். தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். பாகுபலி வாஸ் பியூர் ஃபிக்ஷன். ஆனால் பொன்னியின் செல்வன் வந்து அவ்வளோ ரியலாக இருந்துச்சு. அந்த வார் சீக்வன்சஸை நீங்கள் டீகோட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். அவ்வளோ டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரியெல்லாம் ரியலாக பண்ணது கஷ்டம். கமர்ஷியல் எலமெண்ட் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த கிளாசிக்குக்கான மரியாதை போயிடும். ஆனால் அதையும் தாண்டி அவர் கொஞ்சம் ஆட் பண்ணனால தான் அந்த படத்தோட ரியல் வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. அது உண்மையாகவே அதனால தான் அந்த படத்துக்கான அந்த ஒரு பார்ட் 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருமே ரொம்ப ஹையாக வச்சுருந்தாங்க. ஆனால் அது கீழே போடுறதுக்கான ரீசனே இந்த கமர்ஷியல் எலமெண்ட்னால தான். பிகாஸ் யூ கைஸ் டிமாண்டட். எல்லா சொசைட்டியில் இருக்கிற இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த தமிழ் சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே அதை டிமாண்ட் பண்ணுவோம். வி ஹாவ் தட் டேஸ்ட் ஃபார் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ். பட் அதை கிளாசிக்ஸ்குள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக கிளாசிக்ஸ்க்கான வேல்யூ குறைஞ்சிரும். அதனால் அது நடந்துச்சு. ஹீ இஸ் சச் அ லெஜண்ட். அவரை பற்றி தான் இந்த ஹோல் சீசன் நம்ம பேச போகிறோம். அவரோட எல்லா மூவிஸையும் எடுத்து பேசுவோம். ஈச் எபிசோட், ஈச் மூவி, அந்த மாதிரி தான். என்னோட ரேங்கிங் படி தான் மூவி வரும். ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரேங்கிங் ரோஜா தான். எனக்கு ரோஜா தான் ரொம்ப பிடிக்கும். அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரேங்குக்கான மூவிஸை நம்ம அதை பற்றி பேசுவோம். பேசிகிட்டே இருப்போம். நிறைய சினிமா, நிறைய ஃபன், நிறைய எப்படி சொல்கிறது, நல்லா ஜாலியாக பேசுவோம். ஒவ்வொரு படத்துக்கான அந்த ஒரு டீட்டெயிலிங்ஸை பற்றி பேசும்போதே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் நம்மலாம் தியேட்டரில் போய் நிறைய பேர் பார்த்ததில்ல இந்த படங்கள்லாம். நான்லாம் ஃபஸ்ட்டு தியேட்டரில் போய் பார்த்த படம் லைக் மணி சாரோட ராவணன் தான். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நம்ம கேட்டு பழகின அந்த ஒரு விஷயத்த நம்ம முதல் முறையாக நம்ம பார்த்தோம். அதை கண்டிப்பாக இதுலேயும் இந்த ஒரு சீசன் ஆஃப் பாட்காஸ்டில் நம்ம அதை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இதில் நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். அவரோட மூவிஸ், அவரோட அக்கலட்ஸாக இருக்கட்டும், அந்த மூவிஸோட ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட் we will be talking about ரோஜா. ரோஜான்ற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழகான ஒரு கிராஃப்ட். அந்த கிராஃப்டோட ஃபுல் எசன்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ தேங்க்யூ. சைனிங் ஆஃப், உங்கள் ஏகே.